அழகு ம். பொண்ணுல வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படி ஆப் இருக்கு தம்பி, இந்த ஆப்ல நீ யாருக்குனாலும் உறுப்பினர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து 37 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ தமிழ்நாடு முழுக்க யார் வேணும்னாலும் உங்களை தொடர்பு கொண்டா நீங்க நினைச்சிருக்கீங்களா? தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொள்ளலாம். ஆமா. பொருளாதாரம் அப்படின்னா நம்ம தலைமுறையை காக்கணும்னா அண்ணன் கூட பயணிச்சு தான் ஆகணும். அண்ணனே சொல்லியிருக்காரு இணைய எழுத்து மாநாட்டுல, நானும் கிராமம் கிராமமா போவேன், நீங்களும் கிராமம் கிராமமா போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தன்னாட்சி மாநாட்டுல அண்ணனை சந்திக்கும் போது குமரனை வந்து 30 பேரை கொண்டாந்து இணைச்சு விட்டாரு. இணைச்சு விட்டு அவங்க 30 பேருக்கும் புகைப்படம் எடுத்து கொண்டு போனாரு. உறுப்பினர்கிட்டையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. அப்படி எல்லாரும் செயல்பட்டா நல்லா இருக்கும். நம்பிக்கை நம்பிக்கை தானே மக்களுக்கு வாழ்க்கை. நான் நம்பி போய் தானே நாங்கள் இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி தொடர்ந்து போகிறோம். இன்னும் 6ஆம் தேதி வேறு அண்ணன் சேலம் வராரு. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நமது தமிழ் வீச்சு வலையொலியானது தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களையும் தமிழ் தேசிய பேச்சாளர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ச்சியா நம்ம நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நேர்காணல் எடுக்க போறது நமது நாம் தமிழர் கட்சியோட தீவிர செயற்பாட்டாளரான ஒருவர் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா, உங்களை பத்தின விவரங்கள் சொல்லுங்கண்ணா. நீங்க எந்த பகுதி? திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி 10வது வார்டு ஆத்துப்பாளையம். எதனால பொறுப்புல இருக்கீங்களாண்ணா? பொறுப்புலாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண உறுப்பினர் தான். அண்ணன் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் பற்று வச்சுதான் நான் பயணிக்கிறேன். எத்தனை வருஷமா இருக்கிறீங்கண்ணா? நான் 2009ல இருந்து இருக்கிறேன். ஆனா உறுப்பினர் இல்லாமலே நான் நிறைய ஆனா உறுப்பினர் ஆகாமலே நான் பயணிச்சேன். இப்போ 2016 2021 இந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் உறுப்பினர் அட்டை வாங்கியிருக்கேன். இப்ப தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எந்த மாதிரியான களப்பணிகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா? தமிழ்நாட்டுல எந்த பகுதியில யாரு உறுப்பினர் வேணும்னாலும் அவங்களுக்கு நான் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாவட்ட பொறுப்பு கேட்டு அவங்களுக்கு உறுப்பினர் போட்டு கொடுத்துருவேன். இப்ப நீங்க 2009ல இருந்தே இருக்கிறீங்கிறீங்க. தொடர்ச்சியா கட்சியோட பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு வந்து கட்சி வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முந்தி வந்து யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து யாரு சாமானிய மக்களாலும் சரி, தேநீர் விடுதினாலும் சரி, எங்க பேருந்து நிலையம் ஏற போனாலும் சரி, எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சி மேல மதிப்பு வச்சு விருப்பப்படுறாங்க. அண்ணன் மேல நம்பிக்கையா சொல்றாங்க. அண்ணன் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாரு, இப்படி ஒரு தலைவர் பயணிக்கல அப்படின்னு அனைவருமே சொல்றாங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எங்களை அண்ணன் ஊக்கப்படுத்துறாரு, நாங்க அண்ணனை வலுப்படுத்துறதுக்காண்டி அவர் பின்னாடி நாங்க பயணிக்கிறோம். 2009ல வந்து ஏராளமான அடக்குமுறைகள் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி மீது இருந்திருக்கும். அதை பத்தி சொல்ல முடியுமாண்ணா? அது அண்ணன் வந்து விமர்சனம், அண்ணன் தாண்டாத விமர்சனமே இல்லையே. அதெல்லாம் வந்து தாண்டி தானே வந்திருக்கோம். இப்ப எனக்கே மூணூர்ல வந்து எனக்கு 11 வட்டம் 13 வட்டம் நான் என்னை முடக்கிருக்காங்க. மூணூர்ல நான் ஒவ்வொரு ஐடியா தான் போய் இது பண்ணுவேன். அதே மாதிரி எங்கேயும் நம்ம முதையெல்லாம் பேசினா யாரோ அதை கேலி மாதிரி பேசுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே தெரியுது நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு வருது, வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி. இப்ப 2009ல இருந்து நீங்க இருக்கிறீங்கிறீங்க. அப்பத்துல இருந்து இப்ப 2022 ஆகுது. கட்சி வந்து கொள்கை மாறாம பயணிக்குதா? கொள்கை அண்ணன் கொஞ்சம் கூட தளர விடலையே. அண்ணன் வந்து அன்னைக்கு என்ன கொள்கையில பேசினாங்களோ அதே கொள்கை தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுறாங்க, பரப்புறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரைவே வந்து நாம் தமிழர் கட்சி வரைவை தான் அவங்க செயல்படுத்துறாங்க. எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செயல்படுத்திருக்காங்க திமுகவுல? தைப்பூச திருநாளுக்கு வந்து அண்ணன் தான் முதல்ல கோரிக்கை வச்சாரு. அடுத்து காவல்துறைக்கு வந்து அண்ணன் தான் அறிவிச்சாரு, அதை அவங்க செயல்படுத்திட்டாங்க. அடுத்து வந்து நெய்தல் படையா ஐயா பினராயி விஜயன் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை வந்து நாம் தமிழர் வரைவுல இருந்து அவங்க தான் திருடி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே வந்து நாம் தமிழருக்கு பெரும் வளர்ச்சி. வந்து பல அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படி சீமான் கூட பயணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுது? ஏன் எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் மேல ஒரு நம்பிக்கை உண்டு. ஃபர்ஸ்ட் 2009 அந்த 11 12 அந்த தேர்தலில் போறையில வந்து நான் ஓட்டு வந்து ஒரு அங்கீகரிக்கணும்னு தான் போட்டேன். தமிழ் கட்சிக்கு ஒண்ணு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்மளுக்காண்டி அண்ணன் வந்து கத்துறாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டேன். இப்போ வந்து அப்படி கிடையாது. அதை ஒரு கொள்கையா எடுத்து எல்லா இடத்துலயும் கொண்டு போய் செல்லணும் அப்படின்னா இந்த உறுப்பினர் அட்டை இதையே வந்து நான் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன், தமிழ்நாட்டுல எந்த பகுதிக்குனாலும். இப்ப நீங்க எல்லா பகுதியும் களப்பணிக்க போறீங்களா? போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம்? நான் வந்து அண்ணன் எங்க வந்தாலும் போயிருவேன். அதே மாதிரி இங்க மாவட்ட பொறுப்பாளர் எங்க அழைச்சாலும் போயிருவேன். தன்னாட்சி மாநாட்டுக்கு போனேன், இணைய எழுச்சி மாநாட்டுக்கு வந்து அண்ணன் கொடுத்தேன்.
ஆமா, திருநெல்வேலிக்கு வந்தேன். அந்த புகைப்படம் கூட நான் எடுத்திருந்தேன். அதே ம். மாரி சேலத்துக்கு தமிழர் திருநாளுக்கு போனேன். மாவீரர் தினத்துக்கு ஒரு அரிசி பை ஒரு மூடை எடுத்து குடுத்தேன். திருப்பி ம். இணைய எழுச்சி மாநாட்டுல அண்ணன சந்திச்சு புகைப்படம் எடுத்து, அண்ணன் கையில நிதி குடுத்தேன் நேரடியா. ம். ஆ சிறப்புங்க. ஆனா அண்ணனுக்கு நான் அறிமுகம் இருக்கோ, அறிமுகம் இல்லையோ, ஆனா அண்ணனோடு நான் தொடர்ந்து அவர் நிழலாக பயணிக்கிறேன். மகிழ்ச்சிங்கண்ணா. இப்ப ஆ. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து டிராக்டர் ஓட்டுறேன். வாகனம் வீடு வாடகைக்கு மண்ணு, ம். எம்சாண்டு, இந்த குப்பை வலிக்கணும். எந்த வேலைனாலும் சரி, வாடகைக்கு கூப்பிடுவாங்க. நான் 2 கூலி ஆட்கள வச்சு நானும் ஒண்ணா அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன். ஆமா. இப்ப நீங்க இப்பவும் தமிழ்நாடு வண்டி முழுக்க இப்பவும் வேலையில தான் இருக்கிறேன். சொல்லுங்க தமிழ்நாட்டுல? சிறப்புங்கண்ணா. இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறீங்க. வேலையும் உங்களுக்கு ம். சொற்ப வருமானம் தான் வரும். குறைவா தான் வரும். அ எப்படி இந்த ஒரு பொருளாதாரமே இல்லாம எப்படி இத போல ஆர்வமா நம்ம இதுல பயணிக்கணும்னு உங்களுக்கு தோணுது? பொருளாதாரம் அப்படின்னா நம்ம தலைமுறையை காக்கணும்னா அண்ணன் கூட பயணிச்சு தான் ஆகணும். அண்ணனே சொல்லியிருக்காரு இணைய எழுச்சி மாநாட்டுல. நானும் கிராமம் கிராமமா போவேன். நீங்களும் கிராமம் கிராமமா போங்க அப்படின்னு இருக்கிறாரு. அதே மாதிரி பக்கத்துல உள்ள பகுதி அப்படின்னா நான் மதியம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு போவேன். ம். நெடுந்தூரம் அப்படின்னா அதை கணக்கு பண்ணி நான் லீவு எடுத்துக்கிடுவேன். ஆமா. ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் இனத்துக்காகவும் நம்ம நாம் தமிழர் கட்சி வளரணுங்கிறதுக்காண்டி நான் அண்ணனோட பயணிக்கிறேன் அப்படி. கண்டிப்பா. உங்களுக்கு உங்களோட உணர்வுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுகள். இப்ப நீங்க திருப்பூர்ல ம். பயணிக்கிறப்ப ஈஸ்வரன் பேர குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்களோட நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்களா? நானும் ஒரே வார்டு ஈஸ்வரன் ஐயாவும் நீங்களுமா? வந்துருவாப்ல எங்க ஆர்ப்பாட்டம்னாலும் சரி, ம். ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னா, ஐயா இந்த இடத்துல இப்படி இருக்கீங்கன்னா, சரி கண்ணு நீ அவங்க நம்பரை கொடுத்துட்டு நீ வா அப்படின்னு கூட்டு கொடுத்துருவாரு. அதே மாதிரி நான் அவர் கூட எதுனாலும் துணிஞ்சு பேசுவேன். எங்கனாலும் ஐயா கூட போயிடுவேன். ஆமா. நிறைய நிகழ்வு ஐயா எங்க போனாலும் ஐயா கூட போயிடுவேன். அதே ம். மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஐயா எந்தெந்த வார்டுக்கு பரப்புரை பண்றாங்களோ அத்தனை வார்டுக்கு நான் பரப்புரை பண்ணேன். 11வது வார்டு, 40வது வார்டு, 38வது வார்டு, 37வது வார்டு, 1வது வார்டு, 2வது வார்டு. ஆமா. இப்ப என்னால் ஏன்ற களப்பணி. மகிழ்ச்சிங்கண்ணா. இப்ப நீங்க தொடர்ச்சியா ம். வந்து தோல்விகள தான் மக்கள் குடுத்துட்டு இருக்காங்க. பெருசா வெற்றி பெறல. ம். கன்னியாகுமரியில மட்டும் 4 இடத்துல வென்றுட்டு ம். இருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு எதுவும் சோர்வ தரலையா? ம். அது சோர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து கொஞ்சம் அத மக்கள்கிட்ட செல்லலன்னு தான் சொல்லணும். இப்போ ம். அண்ணன் வர்ற அன்னைக்கு கூடுற கூட்டம் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் போகும்போது கூட மாட்டேங்காங்க. அது அந்த கூடுனாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் புரட்சியா இருக்கும். மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆமா. கன்னியாகுமரி தொகுதியில வந்து அவங்க ஒன்றிணைந்து பாடுபட்டதுனால அந்த வெற்றி அவங்க அடைஞ்சாங்க. அது வந்து எல்லா பகுதியிலயும் அந்த வெற்றியை அடைஞ்சாங்கன்னா அது நல்லா இருக்கும். இப்போ தன்னாட்சி மாநாட்டுல அண்ணனை சந்திக்கும் போதே கிம்லரனை வந்து 30 பேரை கொண்டு வந்து இணைச்சு விட்டாரு. இணைச்சு ம். விட்டு அவங்க 30 பேருக்கும் புகைப்படம் எடுத்து கொண்டு போனாரு. உறுப்பினர்கிட்டையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. அப்படி எல்லாரும் செயல்பட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேல பயணிக்கிறீங்க. இதுவரைக்கும் நீங்க கிட்டத்தட்ட எத்தன ம். உறுப்பினர்கள வந்து இணைச்சிருப்பீங்க? நான் வந்து கம்மியான உறவுகளை தான் இணைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது தெரியாது. அழகு ம். பொன்னுருல வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படி ஆப் இருக்கு தம்பி, இந்த ஆப்ல நீ யாருக்குனாலும் உறுப்பினர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து 37 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப தமிழ்நாடு முழுக்க யார் வேணும்னாலும் ஆமா. உங்கள தொடர்பு கொண்டா நீங்க இணைச்சிருவீங்களாண்ணா? தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளலாம். ஆமா. அது வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து காலதாமதம் ஆகுனா ஒரு நாள் காலதாமதம் ஆகும். அவங்க வேலைப்பளு இருக்கும். அதனால உடனே பூர்த்தி பண்ண முடியாது. 24 மணி நேரத்துல அவங்களுக்கு நான் வந்து உறுப்பினர் கார்டு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவேன். இப்ப நீங்க வேற எந்தெந்த மாதிரி இது தவிர்த்து வேற எந்தெந்த மாதிரியான களப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க? இவங்க சுற்றுச்சூழல் பாசறைக்கு மரம் நடுவுலனா என்னைய கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு போவேன். ம். யாராச்சும் நிதி கேட்டாங்கன்னா குடுப்பேன். இப்போ பவானில ஆர்ப்பாட்டம் நடந்ததுல இப்ப 2 நாளைக்கு முந்தி. அது நிதி ம். கேட்டிருந்தாங்க. நான் உடனே வாட்ஸ்அப் குழுவுல தான் பார்த்தேன். ரூ. 200 அனுப்புனேன். அவங்க அதுக்கு பாராட்டுனாங்க. இப்படி எனக்கு தெரிஞ்சா என்னால இயன்ற நிதியவும் செலுத்துவேன். அதே மாரி நானும் நான் பங்கெடுக்க முடியும்னா நான் பங்கெடுப்பேன். ஆமா. சிறப்புங்கண்ணா. உங்க குடும்ப சூழல்லாம் எப்படி? எனக்கு அம்மா, அப்பா கிடையாது. அண்ணன், தம்பியும் கிடையாது. யாரும் கிடையாது. நான் தனிமையா தான் இருக்கேன். என் அண்ணன் பிள்ளைங்களுக்கு செய்வேன். எங்க அண்ணன் பிள்ளைகள் தான் என்னைய பார்த்துக்கிடும். அதனால நான் களப்பணி ஆற்றுறேன். இன்னைக்கு இருக்குதுன்னா எனக்கு நிறைய உறவுகள் அப்படின்னா அது நாம் தமிழர் உறவுகள் தான். எந்த நேரம்னே தெரியாது. யாராச்சும் ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து கூப்பிடுவாங்க. தம்பி இந்த பயிர்வு போட்டிருக்கியே இது உண்மையா அப்படிம்பாங்க. ம். குருதிக்கொடை பாசறையில யாருக்காச்சும் போன் போட்டோம்னா தம்பி இந்த இடத்துல குருதி வேணும்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே பகிர்ந்து விட்டுருவேன். சிறப்புங்கண்ணா. இப்ப எதிர்காலத்துல நீங்க வெல்லுவீங்க. நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை 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 தானே மக்களுக்கு வாழ்க்கை. நான் நம்பி போய் தானே நாங்க இத்தனை பேரு
இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி தொடர்ந்து போறோம். இன்னும் 6ஆம் தேதி வேற அண்ணன் சேலம் வராரு. நேத்து எண்ணூர்ல போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி நம்மளை எடுத்துக்காங்க. இந்த மக்கள் வந்து நம்ம தினம் தினம் நம்ம மக்கள்கிட்ட சந்திச்சுட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு மக்களுக்கே வெறுப்பு வரும்ல, எந்த கட்சிக்கு போட்டாலும் சரி. இன்னைக்கு வந்து அதை பேசுறாங்க. அண்ணா சீமானா வாங்க, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், ஐயா சீமான் வாங்க அப்படின்னு அண்ணனை கூப்பிடுறாங்க. அதே வந்து நமக்கு வந்து வெற்றி தானே. இப்ப நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல நிக்கிறப்ப உங்களுக்கு எதுவும் மாற்று கட்சியில இருந்து அச்சுறுத்தல் அந்த மாதிரி வந்திருக்கானா? மாற்று கட்சியில இருந்து அச்சுறுத்தல் வந்த மாதிரி தெரியல. அந்த ஆமா. களம் எப்படி இருந்துச்சு? மக்கள் உங்களை எப்படி அணுகுனாங்க? இந்த தேர்தல் தான் நான் இவங்க எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து பயணிச்சிருக்கேன். எல்லா கலப்பணியும் ஆட்டிருக்கேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் விவரம் தெரியல. ஆமா. ஆனா நாங்க செல்ற இடம்லாவே வந்து இப்போ கொங்கு மெயின் ரோட்ல ஐயா சுரேஷ் பாபு போட்டிட்டாரு. அந்த தொகுதியில அவருக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. ஆமா. சரிங்கண்ணா, ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. சரிங்க. தொடர்ந்து மகிழ்ச்சி. பயணிங்க. உங்களுக்கு கிடைக்கிற சரிங்க. சொற்ப வருமானத்தை வச்சும் நீங்க வந்து இவ்வளவு உணர்வுபூர்வமா கட்சிக்கு நிதி உதவியா இருந்தாலும் சரி, களப்பணியா இருந்தாலும் சரி, எல்லாமே பண்றீங்க. எல்லா பக்கமும் பயணிக்கிறீங்க. உங்களை போல ஒவ்வொருத்தரும் இருந்தா கண்டிப்பா நாம் தமிழ் கட்சிக்கு சீக்கிரம் அறிய நேரும். ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நாம் தமிழர். நன்றிங்கண்ணா. நன்றி.